டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பறக்கும் தங்கச்செம்பை படமெடுத்த மாணவன். கூட்டுறவு சங்கத்தின் இடைக்கால குழுவுக்கு எதிராக முறைப்பாடு. பனிக்கால ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு. இனி விரிவான செய்திகள். கஹட்டகஸ்திகிலிய குடாப்பட்ட பிரதேசத்தில் வானத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த தங்கச்செம்பொன்றை 14 வயது மாணவன் ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளார். கஹட்டகஸ்திகிலிய குருகல்ஹின்ன தொல்பொருட்கலை திணைக்கள வளாகத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிலேயே இந்த தங்கச்செம்பு தென்பட்டுள்ளது. கிருஷாந்த சாமல் பிரேமதிலக்க என்ற மாணவனும் அவரது தாய் மற்றும் பாட்டி ஆகியோர் மாடுகளை அவிழ்ப்பதற்காக சென்ற போதே குறித்த மாணவன் அந்த தங்கச்செம்பை கண்டுள்ளான். அதனை கையில் எடுக்க அவன் முற்பட்ட போது அது சூரியன் உள்ள திசையை நோக்கி பறக்க ஆரம்பித்ததாகவும் அதன் போதே தன் கையில் இருந்த கையடக்க தொலைபேசி மூலம் அதனை படம் பிடிப்பதாகவும் அம்மாணவன் தெரிவித்துள்ளான். ரஷ்யாவின் கடந்த 17 நாட்களாக நடந்த பனிக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவுக்கு வந்தன. இப்போட்டியின் ஆரம்ப மற்றும் முடிவு விழாக்கள் ரஷ்யாவின் புஷ்ட் அரங்கில் இடம்பெற்றது. இதன்போது பலே நடனம், சாகச நிகழ்வுகள், சாஸ்திரிய நிகழ்வுகள், சங்கீதம் என்பன இடம்பெற்றன. பனிக்கால ஒலிம்பிக் போட்டிகள் கருங்கடலின் அருகில் அமைந்த ஒலிம்பிக் பார்க்கின் அருகில் நடந்தன. இப்போட்டிகளில் மொத்தமாக 33 தங்கப்பதக்கங்களில் 13 தங்கப்பதக்கங்களை ரஷ்யா வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.